ஈரான் அதிபர் ரைசி உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய ஈரான் அதிபர் ரைசி உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய ஈரான் அதிபர் ரைசி உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்களில் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விபத்து நடந்த 17 மணி நேரத்திற்கு பிறகு ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என ஏற்கனவே மீட்பு பணியில் இருந்த அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அந்நாட்டு ஊடகங்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் ஈரான் அதிபர் உயிரிழந்திருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலவெச்சுவேல் இணைந்திருக்கிறார். பாலவெச்சுவேல், அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்களா? அவருடைய உடல் அங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? ஈரானின் வடகிழக்கு திசையில் அசர்பைஜான் அருகே உள்ள கூக்கு கிராமத்தில் MI-171 ரக ஹெலிகாப்டர் கண்டறியப்பட்டுள்ளது. அது உடைந்த நிலையில், சிதறிய நிலையில 2000 மீட்டர் உயரத்தின் மலை மீது கண்டறியப்பட்டிருப்பதாக நாம் முன்னதே அறிவித்திருந்தோம். இந்நிலையில ஒரு சோகமான செய்தி வெளியாகி இருக்கிறது. ஈரானின் அதிபர் இப்ராஹிம் ரைசி மரணம் அடைந்துள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக பார்க்கப்படுகிறார். இந்த MI-171 ஹெலிகாப்டரில் அதிபரோடு பயணித்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் கிழக்கு அஜர்பைஜான் மாநிலத்தினுடைய முதல்வர், அவர்களுடைய பாதுகாப்பாளர் என 4 பேரினுடைய உடல்களையும் தேட முடியவில்லை, கண்டறியப்படவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் உயிர் பிழைத்திருப்பதற்கான சாத்தியம் இல்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் ரைசியை பொறுத்தவரை 8வது அதிபராக ஈரானில் 2021ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் அரசியல்வாதி மட்டுமல்லாது ஒரு வல்லுநர் மன்ற உறுப்பினராகவும் இஸ்லாமிய அறிஞராகவும், ஷியா பிரிவை சேர்ந்த இஸ்லாமிய அறிஞராகவும் இவர் திகழ்ந்திருக்கிறார். மேலும் ஈரான் நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான மிக உயர்ந்த பொறுப்பாக இருக்கிறது. ஈரான் நாட்டினுடைய அந்த நிர்வாகத்தை பொறுத்தவரை ஈரான் இமாமுக்கு அடுத்தபடியாக அதிபர் என்கின்ற ஒரு பொறுப்பை கடந்த 3 வருடமாக வகித்து வந்தார். இந்த 3 வருடத்தில் சர்வதேச அளவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நகர்வுகள், குறிப்பாக அமெரிக்காவிற்கு எதிரான நடவடிக்கைகள், ரஷ்யாவிற்கு ஆதரவான நடவடிக்கைகள், இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் ஈரானினுடைய தனிச்சையான நடவடிக்கைகள் என இப்ராஹிம் ரைசி உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக மதிக்கப்பட்டு வந்தார். அவருடைய அரசியல் நகர்வுகள் அனைத்தும் குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளில் மிகவும் வரவேற்பை பெற்ற ஒரு விதமாக இருந்த நிலையில அவர் தற்போது மரணம் அடைந்திருக்கிறார் என்கின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஈரான் அரசு அது குறித்தான அறிவிப்பை வெளியிடாவிட்டாலும் ஈரானினுடைய அரசு தொலைக்காட்சி இந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட செம்பிறை சங்கத்தினரும் ரஷ்யா மற்றும் துருக்கியை சேர்ந்த மீட்பு படையினருமே இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். கண்டிப்பாக அதிபர் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இப்ராஹிம் ரைசியினுடைய அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு மீண்டும் தலைநகர் தெஹ்ரானிற்கு கொண்டு செல்வதற்கான பணிகள் இன்னும் விரைவில் தொடங்கும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில ஈரான் நாடு முழுவதுமேயே சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. ஈரானை சுற்றியுள்ள அனைத்து நாட்டு தலைவர்களும், உலக தலைவர்களும், பிரதமர் நரேந்திர மோடி நேற்று இரவு ஒரு முக்கியமான வலைதள பக்கத்தில் அவருடைய பதிவை தெரிவித்திருந்தார். என்னுடைய நண்பர் இப்ராஹிம் ரைசி மீண்டு வர வேண்டும், அவருடைய உயிர் அவசியமானது அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாழ்த்துக்களையும் வேண்டுதலையும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில தான் இப்ராஹிம் ரைசி உயிர் பிழைக்கவில்லை என்கிற ஒரு சோகமான தகவல் இன்றைய பொழுதுல வெளியாகி இருக்கிறது. விக்னேஷ், ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலவெச்சுவேல்.